இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க பழத்தோட பேரு தேங்காய் மாங்கா அப்படின்னுவாங்க. அதாவது கோகனட் மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னிந்தியாலயும், தாய்லாந்துலயும் வளர்க்கப்படக்கூடிய ஒரு நார்மலான ரகம் தாங்க. இந்த பழத்த பொறுத்தவரையில இதோட சைஸ் தான். ஒரு தேங்காய் என்ன சைஸ்ல வருமோ, அதே அளவுக்கு வரும். அதாவது 5 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மாங்கா தான். இது வந்து கோகனட் மேங்கோன்னு சொல்லி நீங்க நர்சரில போய் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். இதோட வளர்ச்சி கிட்டத்தட்ட பெரிய மரமா வளர்க்கனாலும் வளர்க்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், கவாத்து எடுத்து அதாவது கத்தரித்தல்ன்னு சொல்றோம்ல, அந்த கிளை பாகங்கள்லாம் கட் பண்ணி விட்டு குட்ட மரமா வளர்க்கலாம். இது பொதுவா 3 வருஷத்திலேயே காய்க்கக்கூடியது. மாவ பொறுத்தவரை நம்ம தமிழகம் சூப்பரா ஏற்றுதுங்க. எல்லா இடத்துலயுமே வளரக்கூடியது. நீங்க எல்லா ஊர்லயுமே பார்க்கலாம். இத வளர்க்கணும் அப்டின்னா, நம்ம பெரிய கஷ்டப்படலாம் தேவையில்ல. ஒட்டு ரகமா இருந்தா என்ன ஆகும்? 3 ஆண்டுல காய்க்க ஆரம்பிச்சுரும். அதே வந்து நம்ம நாத்து மூலமா அதாவது கொட்டை மூலமா உருவாக்குறோம் அப்டின்னா, அது கண்டிப்பா 7 வருஷம் எடுத்துக்கும். இத பொறுத்தவரை இந்த மாங்கா சைஸ் தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய சைஸா வரும். இதோட டேஸ்ட்ட பொறுத்தவரை யாருமே பழமாக்கி அப்படியே கனிய வச்சு சாப்பிட மாட்டாங்க. பட் இதுல வந்து நார்ச்சத்து அதாவது நார் வந்து கிடையாது. அப்படியே கடிச்சு சாப்பிடுற மாரி தான் இருக்கும். இது பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுவாங்க. இல்லன்னா அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணிட்டு நம்ம அதில சட்னி அதாவது துவையலோ, இல்லன்னா குழம்பு அந்த மாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவா ஊறுகாய்க்காக பயன்படுத்தப்பட போற ஒரு சூப்பரான மாங்கா தாங்க இந்த மாங்கா. இதே மாரி நெறைய விவசாய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு புதிய படத்தோட சந்திப்போம்.